இந்த ஆபிரகாம் வீட்டில் ஈசாக்கு மட்டும் பிறக்கவில்லை. முதலாவது இஸ்மவேல் பிறக்கிறான். அதன் பிறகு கேத்துராளுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் சாராளுக்கு வாக்குத்தத்த சந்ததியாய் ஒருவனே பிறக்கிறான், அவன்தான் ஈசாக்கு. இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், இஸ்மவேலுக்கு ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து அனுப்பி விடுகிறான். கேத்துராளின் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கிறார், நிறைய பரிசுகளை கொடுத்து அப்படியே தள்ளி வச்சுட்டாரு. ஆனா ஈசாக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. நம்ம கேட்கறதெல்லாம் இது. அவங்க வந்தாங்க, கொடுத்தாங்க, போயிட்டு என்னாண்டவரே நீங்க, நான் கொஞ்சம் எவ்வளவு நாள் இங்கேயே நிக்கிறேன், உட்காரு. 10 ரூபா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு அவனை ரத்தத்தால மீட்டிங்க கொண்டு வந்திருக்கிறார். தனக்குண்டான, நீங்க கவனிச்சீங்கன்னா கடைசியில தான் பண்றாரு. யார் யாருக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணி வச்சுட்டு ஈசாக்கு பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா எனக்கு ஆண்டவர் என்ன தருவா? என் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை எனக்கு தருவா.